Good morning, students. ஆப்ரேஷன் ரிசர்ச் நம்ம பேப்பரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆப்ரேஷன் ரிசர்ச் இஸ் மோஸ்ட் எஃபிஷியன்ட் பேப்பர் இன் அவர் சப்ஜெக்ட். ஸோ நம்ம மட்டும் படிக்கிறதில்ல, எம்பிஏ எம்சிஏ அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கில் எக்கனாமிக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஸோ வேரியஸ் சப்ஜெக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிபிஏ இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் பேப்பர் படிக்கிறாங்க. பட் ஆனால் நமக்கு இது கொடுக்கும்போது நான் இது வந்து முழுக்க அப்ளிகேஷன் ஓரியன்ட் பேப்பர்ஸ். ஸோ நம்ம மேத்தமெட்டிக்ஸ்னாவே அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் அண்டு பியூர் மேத்தமெட்டிக்ஸ் 2 பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கனாக்கில் அனாலிசிஸ் பார்ட்டு, ப்ராப்ளமேட்டிக் ப்ராப்ளம். அனாலிசிஸ் பார்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் அனாலிசிஸ், அல்ஜிப்ரா, இது எல்லாமே அனாலிசிஸ் பார்ட்டுன்னு சொல்கிறோம். இது ப்ராப்ளமேட்டிக் ஓரியன்ட் பேப்பர்ஸு. ஸோ ரொம்ப ஈஸியான பேப்பரும் கூட. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சினுடைய ஹிஸ்ட்ரி வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம். ஸோ எப்படி இதெல்லாம் டெவலப்மெண்ட் ஆச்சு, யார் டெவலப்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச் இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் நிறைய சயின்டிஸ்ட்டு, மேத்தமெட்டிஷியன்ஸ் இவங்க எல்லாமே நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கனாக்கலாம் சில இந்த டெக்ஸ்ட் புக்கில் நம்ம கொடுத்துருக்கிறத நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது டெஃபினேஷன்ஸு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 3rd யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். 3rd யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் ரொம்ப ஈஸியானது தான். என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நார்மலாக நம்ம டிரான்ஸ்போர்ட்டுன்னா என்ன சொல்லுவோம்? ஸோ ஒரு டிரான்ஸ்போர்ட்னால் ஒரு பஸ்ஸு போக்குவரத்தோ, இல்லை ஒரு ட்ரெயினில் போகிறதோ, இல்லை ஒரு ஏரோப்ளைனில் போகிறதோ. ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ஜின்லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவபிளாக இருக்கிறத தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம். அப்போ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு நம்ம ஊரில் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. திருப்பத்தூரில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறோம். நம்ம சரௌண்டிங்கில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனாக்கில் ஒரு 10 வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு கவர் ஆகுது. அப்படின்னா அந்த 10 வில்லேஜுக்கும் இன் பிட்வீன் எங்கே நம்ம வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கக்கூடிய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ நமக்கு வந்து அதிகமாக கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், பட் ஆனால் எக்ஸ்பென்சிவ் கம்மியாக இருக்கணும். அதனுடைய மோட்டிவேட்டு தான் இங்கே நம்ம வந்து தியரி பேப்பராக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு the transportation problem is one of the subclasses of LPP. Here the objective is to transport various quantities of a single homogeneous commodity that are initially stored at various origins to different destination in such a way that the transport cost is minimum. Transport problem is one of the subclasses of LPP அப்படின்னா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். நம்ம வந்து இந்த செமஸ்டரில் முழுக்க பார்க்க போகிறது எல்லாமே லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் தான். ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் எல்பிபி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் அப்படின்னும் நான் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னு 2 கேசஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது எல்லாமே லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் தான். இதனுடைய அப்ஜெக்டிவ், அதாவது டிரான்ஸ்போர்ட், அதாவது ஹியர் த அப்ஜெக்டிவ் இஸ் டு டிரான்ஸ்போர்ட் வேரியஸ் குவான்டிட்டிஸ், வெவ்வேறான குவான்டிட்டிஸு, சிங்கிள் ஹோமோஜீனியஸ் கமாடிட்டி. ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம், இல்லை ஒரு வணிகம் செய்ய போகிறோம்னா இனிஷியலி ஸ்டோர்ட் அட் வேரியஸ் ஆர்ஜின்ஸ், வெவ்வேறு இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணி வந்து வைக்கிறதும், அதே மாதிரி வெவ்வேறு டிஃப்ரெண்ட் டெஸ்டினேஷன், வெவ்வேறு இடத்துலையும் கொண்டு போய் டெஸ்டினேஷன் சேர்க்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா இன் சச் எ வே, அந்த ஒரு வழி பாதையை அமைக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக இருக்கணும். இதுதான் டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது 2 மார்க் கொஷனில் டிஃபைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு கேட்டாங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் எழுதுறீங்க. இது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் ஒன் ஆஃப் த சப்கிளாஸஸ் ஆஃப் எல்பிபி. ஹியர் த அப்ஜெக்டிவ் இஸ் டு டிரான்ஸ்போர்ட் வேரியஸ் குவான்டிட்டிஸ் ஆஃப் எ சிங்கிள் ஹோமோஜீனியஸ் கமாடிட்டி that are initially stored at various origins to different destination in such a way that the transport cost is minimum. இது எழுதுனா 2 மார்க். அடுத்து
To achieve is we must know the amount and location of available supplies and the quantities demand. இப்போது நமக்கு வந்து என்ன தேவைன்னா, ஒரு கஸ்டமருக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா எவ்வளோ தேவை, எவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து வரணும், ஸோ என்ன குவான்டிட்டி, எவ்வளோ சப்ளை பண்ணணும், எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். The cost, the result from transporting one unit of commodity from various origins to various destination. ஸோ இதன் மூலயமா என்ன தெரியுதுன்னா, எங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் உற்பத்தி ஆகிற இடத்துல எங்கே நமக்கு குறைவாக இருக்குது, அது எங்கே பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்கும். அதாவது வந்து பிஸ்னஸை பொறுத்தளவு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும், ஆனால் மேக்ஸிமம் லாபமாக இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா டிரான்ஸ்போர்ட்லேயே நம்ம வந்து அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் டிபி. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஷனில் கேட்பாங்க, இல்லைனா 2 மார்க்லையும் கேட்குறாங்க சில நேரத்தில். ஸோ மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன், அதாவது எது ஒன்றும் நம்ம வந்து பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டாக நம்ம அப்ரோச் பண்ணால் அதுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணுவோம். ஸோ மேத்தமெட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேமில் இருந்தால் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிஃபைன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நம்ம சொல்ல போகிறோம். கன்சிடர் ஏ டிபி. இங்கே டிபின்றது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். கன்சிடர் ஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வித் எம் ஆர்ஜின்ஸ், அதாவது ரோ வைஸாக இருக்கிறது எல்லாமே ஆர்ஜினும், அண்டு என் டெஸ்டினேஷன் காலம் வைஸாக இருக்கிறது எல்லாமே நம்ம டெஸ்டினேஷன் சொல்ல போகிறோம். லெட் சிஐஜே means let Cij be the cost of transporting one unit of the product from the ith origin to jth destination. சிஐஜின்றது காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின்லேருந்து டெஸ்டினேஷனை எங்கே கொண்டு போய் சேர்க்குறோமோ அது வரைக்கும் ஆகக்கூடிய செலவு தான் சிஐஜே. ஹியர் ஏஐன்றது என்னென்னு பார்ப்போம். ஏஐ பி த குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி அவைலபிள் அட் ஆர்ஜின். ஏஐன்றது எல்லாமே எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜினில் உற்பத்தி பண்ணுற இடத்துல நம்ம கலெக்ட் பண்ணுறோமோ அது ஏஐயும். பிஜேன்றது குவான்டிட்டி ஆஃப் கமாடிட்டி நீடட் அட் டெஸ்டினேஷன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் கொண்டு போய் சேர்க்க போகும்போது வந்து கமாடிட்டி நீடட் டு டெஸ்டினேஷனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அது பிஜேவும் சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா ஜேத் காலம் வைஸாக சொல்கிறோம். இப்போ எக்ஸ்ஐஜே இஸ் த குவான்டிட்டி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ith origin to jth destination. இதில் வரக்கூடிய அலோகேஷன்ஸ் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேத்தமெட்டிக்கலாக டேபிளர் காலமாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். The above TP can be stated in the following tabular form. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்மு மேத்தமெட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ல போகிறோம். இதுதான் டேபுலர் ஃபார்ம். இந்த டேபுலர் ஃபார்ம் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷனு, லெஃப்ட் சைடில் வந்து ஆர்ஜின். ஸோ ஆர்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 இது எல்லாமே ஆர்ஜின்னு ரோ வைஸாக கொடுத்துருக்குறோம். டெஸ்டினேஷன் வந்து காலம் வைஸாக நம்ம சொல்லியிருக்கோம். அதுதான் இப்போ எக்ஸு 1 1 இந்த ஃபஸ்ட்டு 1ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரோவும், செகண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா காலம்னு சொல்கிறோம். மேலே இருக்குது பார்த்திங்களா ப்ராக்கெட்டில் C11 C2 C12 C13 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு நம்ம பார்த்தோம்னா என்ன பார்த்தோம், சிஐஜேன்றது நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங். ஒரு யூனிட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இவ்வளோ காசு ஆகுது அப்படின்றத சொல்கிறது தான் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இதுதான் டேபிள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் மேலே கெப்பாசிட்டின்னு கொடுத்துருக்குறோமா, அந்த இடத்துல கெப்பாசிட்டின்னு சொல்லலாம், இல்லைனா சப்ளைன்னு சொல்லலாம். எவ்வளோ சப்ளை பண்ண போகிறோம், A1 A2 A3 இது எல்லாமே சப்ளை. அதே மாதிரி கீழே காலமில் ரோ வைஸாக பார்த்தோம்போது டிமாண்டுன்னு கொடுத்துருக்குறோமா, இது வந்து டிமாண்டு, மேலே இருக்கிறது சப்ளை. டிமாண்ட் வந்து B1 B2 B3 இது எல்லாமே சொல்கிறோம். இந்த சப்ளையும் டிமாண்டும் கீழே வந்து ஈக்குவல் போட்டு கொடுத்துருக்குறோம்ல, இது வந்து இதனுடைய டோட்டல் காஸ்ட்டு, அதாவது டோட்டலாக எவ்வளோ அப்படின்றத நம்ம சொல்கிறது தான் சப்ளையும் டிமாண்டும். அடுத்து அந்த டேப்லெட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த லீனியர் ப்ரோக்ராமிங் மாடல் ரெப்ரசன்டிங் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் கிவன் பை. இது வந்து பார்த்திங்கன்னா மினிமைஸ் இசட் ஈக்குவல் டு சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to M, சம்மேஷன் J ஈக்குவல் டு 1 to N, Cij Xij subject to constraints, சம்மேஷன் J ஈக்குவல் டு 1 to N, Xij ஈக்குவல் டு A. இது வந்து சப்ளை. அதே மாதிரி சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to M, Xij ஈக்குவல் டு Bj இது வந்து காலம், அதாவது காலம் வைஸாக இது டிமாண்டு. ஸோ இங்கே Xij இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் I அண்ட் J. இங்கே Xijன்றது வந்து என்ன மீனிங்னா நான் நெகட்டிவ் அலோகேஷன்ஸ். அந்த பாக்ஸுக்குள்ளார மேட்ரிக்ஸ் பாக்ஸுக்குள்ளார X11 X21 X31 கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அதே தான் இங்கே Xijன்னு சொல்கிறோம். இது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நான் நெகட்டிவ் அலோகேஷன்ஸாக இருக்கணும்.
அதாவது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அலோகேஷன்ஸாக இருக்கணும், 0 அல்லது 0க்கு மேற்பட்ட வேல்யூவாக இருக்கணும். இப்போ அது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் டிபி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைன் பாருங்கள், the given TP is said to be balanced if. எப்போ பேலன்ஸ்டாக இருக்கும், கொடுத்துங்கிற டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து எப்போ பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சம்மேஷன் ஏஐ ஈக்குவல் டு சம்மேஷன் பிஜே. அதாவது சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். 2 மார்க் கொஸ்டினில் கேட்பான், when the TP is balanced. எப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படின்றத எழுதுங்கன்னு கேட்டாங்கன்னா, if the transportation problem is said to be balanced if supply and demand are equal அப்படின்னு எழுதுனா போதுமானது. இது பாருங்கள் மேத்தமெட்டிக்கலாக எழுதணும், தென் தியரிட்டிக்காக அங்கே வந்து பென்சில் எழுதியிருக்காங்கல்ல அதை பார்த்துக்காங்க. அதே மாதிரி அன்பேலன்ஸ்டு அப்படின்னா சப்ளையும் டிமாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது அன்பேலன்ஸ்டு. ஸோ இது ரெண்டுமே ஒரு 2 மார்க் கொஸ்டின். மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஆஃப் டிபி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஸ்டினில் கேட்குறான், 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறான். இது ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக உங்கள் ஹேண்ட் ரிட்டனில் நீங்கள் நோட்ஸ் எழுதிட்டு எனக்கு யூனிட் வைஸாக வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு கூகுள் ஃபார்மில் போடணும். அதுதான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டை நான் கொடுக்க போகிறேன். அடுத்த டெஃபினேஷன் பார்க்கலாம். feasible solution, any set of non-negative allocations. feasible solutionனா என்ன மீனிங்னா, நமக்கு உகந்த தீர்வு. ஒரு 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 ப்ராப்ளம் இருக்குதுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு வேரியஸ் ஆன்சர் கிடைக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்யூரேட் ஆன்சர்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி நான் அக்யூரன்சி ஆன்சர்னு இருக்குது. நம்ம மேத்தமெட்டிக்கலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கலையும் பார்ப்போம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெஃபினைட் ஃபைனட் வேல்யூவும் பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருப்பத்தூர்லேருந்து மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா நியர்பை ஒரு 62 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை வந்து எக்ஸாக்டாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஏன்னா நம்மளால் மீட்டரில் அளந்து எடுத்துகிட்டு போக முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்த்துக்கும் நம்மளுடைய சன்னுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதே மாதிரி நம்மளுடைய எர்த்தினுடைய வெயிட் எவ்வளோ. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நியர்பை இருக்கிறது தான் மேக்ஸிமம் ஃபீல்டு, மேக்ஸிமம் ஃபீஸிபிள் சொல்யூஷன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபீஸிபிள் சொல்யூஷனை சொல்கிறோம். எனி செட் ஆஃப் நான் நெகட்டிவ் அலோகேஷன்ஸ். அப்போ நான் நெகட்டிவ் அலோகேஷன்ஸ் அப்படின்னா நான் முன்னரே பார்த்த மாதிரி அந்த பாக்ஸுக்குள்ளார எக்ஸைஜே இருக்குது இல்லையா, இது எல்லாமே கிரேட்டர் தென் 0 இருக்கணும். விச் சாட்டிஸ்ஃபைஸ் த ரோ அண்டு காலம் சம். அங்கே ரிம் ரெக்யூர்மெண்ட் அப்படின்னா ரோ வைஸாகவும் காலம் வைஸாகவும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ். இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. டிஃபைன் ஃபீஸிபிள் சொல்யூஷன், டிஃபைன் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ஏ ஃபீஸிபிள் சொல்யூஷன் இஸ் கால்டு ஏ பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஒரு ஃபீஸிபிள் சொல்யூஷனை எப்போ நம்ம பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லலாம்னா, if the number of non-negative allocations is equal to the m plus n minus 1. இங்கே mன்றது ரோவும் nன்றது காலமும் -1, where m is the number of rows and n is the number of columns in a TP table, in a transportation table. இங்கே வந்து பார்த்திங்கன்னா mன்றது ரோ வைஸாகவும் nன்றது காலம் வைஸாகவும் உள்ள அலோகேஷன்ஸ் டேபிளை தான் வந்து பார்த்திங்கனாக்கில் இந்த ஃபார்மில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னா அந்த உள்ளார இருக்கிற அலோகேஷன் நம்ம ப்ராப்ளம் போடும்போது நான் சொல்கிறேன் எப்படிலாம் நம்ம போட போகிறோன்றது. m plus n minus 1 அந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். எனி ஃபீஸிபிள் சொல்யூஷன் டு ஏ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கண்டெய்னிங் m origins and n destination. அங்கே சப்ளை டிமாண்ட் பார்த்தோம்ல, அதில் m origins and n destinations is said to be non-degenerate. எப்போ non-degenerateன்னு சொல்கிறோம்னா, if it contains m plus n minus 1 occupied cells and each allocations is an இண்டிபெண்ட் பொசிஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த m plus n minus 1 ரோ வைஸாகவும் காலம் வைஸாகவும் கூட்டி -1 வகுத்தோம்னா அதுக்குள்ளார ஆக்குப்பைடு செல்ஸ்னு ஒன்று இருக்குது. எதுனாக்கில் அந்த வேல்யூ எக்ஸைஜேன்னு போட்டோமில்ல, அதுதான் ஆக்குப்பைடு செல்ஸு. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா இருந்துச்சுன்னா அது வந்து நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். எதுனா இந்த ஃபார்முலாவுக்கு உள்ளார இருக்கணும், அமைஞ்சா அது நான் டீஜெனரேட்டு. ஃபார்முலாவுக்கு வெளியே அமைஞ்சிச்சுன்னா அது க்ளோஸ்டு பார்த்தா அமையத்துக்கு வாய்ப்பு. அதுதான் கீழே சொல்கிறாங்க. The allocations are said to be in independent positions if it is impossible to form a closed path. உள்ளார அமையக்கூடிய ஆக்குபைடு செல்ஸ் எல்லாமே ஒரு க்ளோஸ்டு பாத்தை உருவாக்கணும். இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா அது வந்து பார்த்திங்கன்னா
க்ளோஸ்டு பாத்தை உருவாக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டெஃபினேஷன். க்ளோஸ்டு பாத்துக்கான டெஃபினேஷன் பாருங்கள். A path which is formed by allowing horizontal and vertical lines and all the corner cells of which are occupied is called a closed path. ஒரு பாத் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் கிராஃப்திலையும் க்ளோஸ்டு பாத்து பார்ப்பீங்க. அதே போல் தான் இங்கேயும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜாண்டலும் வெர்டிக்கல் லைன்ஸும் நம்ம ஆட் பண்ணி கார்னர் செல்லை மட்டும் நம்ம ஆக்குபை பண்ணோம்னா அது ஒரு க்ளோஸ்டு பாத்தை உருவாக்கும். அந்த உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீஜெனரேட் பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன். இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் டீஜெனரேட் பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன். இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின் தான். இஃப் எ பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன் கண்டைன்ஸ் லெஸ் தென் m+n-1 நான் நெகட்டிவ் அலோகேஷன்ஸ் இஃப் இட் இஸ் செட் டு பி டீஜெனரேட். அதாவது டீஜெனரேட் சொல்யூஷன்னா இந்த m+n-1 வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனுக்கு பேர் டீஜெனரேட் பேசிக் ஃபிசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பார்க்கும்போது ஆப்டிமல் சொல்யூஷன். ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னா ஆப்டிமல் சொல்யூஷன் இஸ் எ feasible சொல்யூஷன் நாட் நெசசரிலி பேசிக் which minimize the total cost. ஆப்டிமம் சொல்யூஷன் அப்படின்னா ஆப்டிமம்னாவே நமக்கு உகந்த தீர்வு அப்படின்னு அர்த்தம். இது என்னென்னா இஸ் ஆல்சோ எ feasible சொல்யூஷன் which minimize the total cost. இந்த டோட்டல் காஸ்ட் ஒரு ப்ராப்ளம்னா இப்போ வந்து ஒரு டெண்டரை விடுறோம். ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு டெண்டர் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ரோடு போடுறதுக்கு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திருப்பத்தூர் டு மதுரை இல்லைன்னா திருப்பத்தூர் டு திருச்சி இதுக்கு டெண்டர் விடுறாங்க. இப்போ வந்து இந்த ரோடு போகிறதுல இந்த டெண்டருக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 10 கோடினா இன்னொருத்தர் 11 கோடி கொடுப்பாங்க, இன்னொருத்தர் 12 கோடி கொடுப்பாங்க. இதில் வந்து டெண்டர் கவர்மெண்ட் யாருக்கு கொடுக்கும்? யார் மினிமமாக கொட்டேஷன் கொடுத்துங்கிறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கொடுக்கும். இதுதான் வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் which minimize the total cost. The solution of a transportation problem can be obtained in 2 stages, namely initially and optimal solution. பார்த்தீங்களா இந்த சொல்யூஷன் வந்து அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம், 2 ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன். இனிஷியல் சொல்யூஷன் கேன் பி அப்டைன்டு பை யூஸிங் எனி ஒன் ஆஃப் 3 மெத்தட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்குது, ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இதில் வந்து 3 மெத்தடில் என்னென்ன மெத்தட்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் NWCRன்னு சொல்லலாங்க, இல்லைனா நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் NWCMன்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா NWCR நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலு. தென் செகண்ட் மெத்தட் வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் ஆர் மேட்ரிக்ஸ் மினிமம் மெத்தட். தென் தேர்டு ஒன் வெர்ஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் அல்லது வேம் மெத்தட் அல்லது பெனால்ட்டி மெத்தட்னு சொல்லலாம். டிஃபைன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷனில் கேட்பான். அதே மாதிரி அல்காரிதமும் கேட்பான். ஸோ இங்கே இந்த ஃபஸ்ட்டு 3 மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம், இனிஷியல் ஸ்டேஜ். தென் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் வந்து மோடி மெத்தட் அப்ளை பண்ண போகிறோம். இந்த 4 மெத்தடு தான் முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான மெத்தடு. ஸோ வேம் இதில் 3வது மெத்தட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம ப்ரிஃபர் பண்ண போகிறோம். வேம் இஸ் ப்ரிஃபர்டு ஓவர் தி அதர் 2 மெத்தட். இந்த 3 மெத்தடில் மற்ற 2 மெத்தடு காட்டிலும் வேம் மெத்தடு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண போகிறோம். Since the initial basic feasible solution obtained by this method is either optimal or very close to the optimal solution. இந்த 3 மெத்தடில் இந்த தான் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா ஆப்டிமலாக இருக்கும் அல்லது ஆர் வெரி க்ளோஸ் டு த ஆப்டிமல் சொல்யூஷன். இந்த ஆப்டிமல் சொல்யூஷன் ரொம்ப நியர்பையில் இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. The cells in the transportation table can be classified as occupied and unoccupied cells. அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பார்த்தோம்ல அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது உள்ளே இருக்கிற அலோகேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் ஆகிற செல்லை தான் ஆக்குபைடு செல் அண்டு அன்ஆக்குபைடு செல் 2 செல் நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது the allocated cells in the transportation problem or transportation table are called occupied cells and the empty one are called unoccupied cells. அந்த மேட்ரிக்ஸ்குள்ளார ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் அது வந்து ஆக்குபைடு செல்லு, அந்த இடத்துல வேல்யூ வரலன்னா அது அன்ஆக்குபைடு செல்ஸு. சம்மில் பார்க்கலாம் என்னென்னு சொல்லிட்டு. the improved solution of the initial basic solution is called optimal solution. இந்த சொல்யூஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் இனிஷியல் பேசிக் சொல்யூஷன். இதை வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் சொல்கிறோம். which is the second stage of solution can be obtained by மோடி மெத்தட். மோடி மெத்தடுனா
மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி கிளாஸ் இது வரைக்கும் போதும். நம்ம என்னென்ன பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இருந்து வந்துடலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னா என்னென்னு டெஃபினேஷன் பார்த்தோம். இது ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனாக்கில் ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷினே டிஃபைன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. மேக்ஸிமம் சான்சஸ். அதேமாதிரி 5 மார்க்லேயும் 2 மார்க்லேயும் ரைட் த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா ஆஃப் டிபி அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா இந்த கன்சிடரில் ஆரம்பித்து இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமைஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ், அதாவது வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா டேபிள் எழுதிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிமைஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி கொடுத்துருக்கணும், ஈக்குவல் டு சிம்பிள் தெளிவாக கொடுத்துருக்கு இல்லைங்களா, இதே பிரகாரம் எழுதணும். இதில் வந்து சப்ளையும் டிமாண்டும் ஈக்குவலாக இருந்தால் அது பேலன்ஸ்டு, அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ்டு. இது ரெண்டும் ரொம்ப கண்டிஷன். இது வரைக்கும் 5 மார்க் கொஷின். அதே மாதிரி 2 மார்க் கொஷினில் டிஃபைன் ஃபீஸிபிள் சொல்யூஷனு, அதேமாதிரி டிஃபைன் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன், நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன், க்ளோஸ்டு பார்த்து இங்கே டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ இதுவும் 2 மார்க் கொஷின் தான். அடுத்தது ஆப்டிமல் சொல்யூஷனாக என்னன்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. டிஃபைன் ஆப்டிமல் சொல்யூஷன் இல்லைனா ஆப்டிமாலிட்டி அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா இந்த டெஃபினேஷனை எழுதி வச்சுடுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஸ்டேஜ் இதுன்னு சொன்னோம். ஒன்று இனிஷியல் ஸ்டேஜ், இன்னொன்று வந்து ஆப்டிமல் ஸ்டேஜ். இனிஷியல் ஸ்டேஜில் 3 மெத்தடு, NWCR நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலு, அதே மாதிரி LCM லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அல்லது மேட்ரிக்ஸ் மினிமம் மெத்தட்னு சொல்கிறோம். தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வெர்ஜல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் அல்லது பெனால்ட்டி மெத்தட், இந்த மெத்தடுன்னு சொல்கிறோம். இல்லை அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணுறது எதுனாக்கில் வேம் மெத்தட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 மெத்தடும் நம்ம வந்து எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கில் இது எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். உங்களுடைய தனியாக நீங்கள் ஒரு நோட்டை போட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் கையில் வந்து பார்த்திங்கன்னா எழுதி ரிட்டனில் எழுதி நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு அசைன்மெண்ட்டு. டெஃபினேஷன்ஸ் தெளிவாக பார்த்துக்காங்க. 2 மார்க் கொஷின்ஸில் இதிலிருந்து தான் கேட்குறாங்க. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.